இந்த 41 நாள் தியான பயிற்சிக்காக உங்கள் அனைவரையும் திரும்பவும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள நம்மளுக்கு நிகழ்ச்சியை வழங்குறது யாருன்னாக்க திருமதி தீபா பாலாஜி, வேப்பனப்பள்ளி என்ற ஊரிலிருந்து அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஆதரவை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. வணக்கம். அண்ட் தீபா மேடம், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்க PMC தமிழ் சார்பா. அதே மாதிரி நம்ம எல்லாருமே அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வோம் நண்பர்களே. தியானம் செய்யறது ஆன்மீக வாழ்க்கைக்கான தேவை மட்டுமல்ல, இந்த உலகத்துல நம்மளுக்கு கிடைச்ச மிக நெருங்கிய நண்பன், நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அது தியானம் மட்டும்தான். இத நாங்க இந்த 15 வருஷத்துல நான் முழுமையா உணர்ந்துட்டேன். நீங்க எல்லாரும் இனிமையெல்லாம் உணர போறீங்க. அதே மாதிரி 1979 எங்களோட குரு பத்ரிஜி என்லைட்டன்மெண்ட் ஆனாரு. 1990 வருஷம் அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஒரே மாதிரியே உலகம் எங்கும் எல்லா உலகத்திலையும் ஏதாவது ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய ஆன்மீக விஞ்ஞானிகள் வந்திருக்காங்க. தியானிகள்னு சொல்றதை விட ஆன்மீக விஞ்ஞானிகள்னு தான் சொல்லுவாங்க. தியானம் நீங்க செய்றீங்கல்ல, நீங்களே அதை உணர்ந்து நீங்களே அதை ப்ரூவ் பண்ணி நீங்க அதை செய்யணுங்கிறது தான் இதுல உள்ள விஷயமே. அதுக்கப்புறம் நம்மளோட கிரிஜா மேடம் இன்னைக்கு முப்பெரும் மார்க்கங்கள்ன்ற ஒரு விஷயத்த பத்தி பேச வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான டாபிக். ஸோ எல்லாருமே ரெடியா இருங்க. கிரிஜா மேடம் கனரா பேங்க்ல அவங்க 25 இயர்ஸ்க்கு மேல பயங்கரமான ஒரு சர்வீஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கனரா பேங்க்னா எப்படியாப்பட்ட பேங்க்னு சொல்லிட்டு. அங்க இருந்து அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரமே தான் மெடிடேஷனுக்கு வந்திருக்காங்க. அங்க உள்ள எல்லா பிரான்ச்சஸ்க்கும் மேடம் மெடிடேஷனை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க விவோ வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்லாம் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, சாதாரண விஷயமே இல்ல. இந்திய பொருளாதாரத்தை அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா இப்ப தெரியுது மேடம் எவ்வளவு அழகா தியானத்தை கைட் பண்ணி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ ஓவர் டு கிரிஜா மேம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் கிரிஜா மேடம், நீங்க இன்னைக்கு உங்களோட டாபிக்க சொல்லுங்க. நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். நன்றி மேடம். ரொம்ப தேங்க்ஸ். தினத்தப்பலயே நிறைய ஐஸ் வச்சாச்சு. என் வாழ்க்கை நிஜமாவே தேவி சொல்ற மாதிரி ரொம்ப அற்புதமான வாழ்க்கையா எனக்கே அமைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எத்தனையோ ஜென்மங்கள் நான் என்னுடைய பூர்வ ஜென்மங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் தியானத்துல. ஆனா கூட அதுல எல்லாம் விட இந்த ஜென்மம் ரொம்ப நேர்த்தியான உயர்தரமான ஒரு ஜென்மம்னா நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு என்னையே நான் பாராட்டிக்கணும். ஏன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் கிடைச்சது. நான் என்னையும் நல்லா பாதுகாத்துக்க முடிஞ்சது, என்னையும் உணர்ந்துக்க முடிஞ்சது. என்னுடைய சிக்கல்கள் இதெல்லாம் நான் தான் போட்டிருக்கேன், அந்த முடிச்சுகள் எல்லாம் நான் தான் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுட்டு அந்த ஊர் முடிச்சா அவிழ்த்து 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 அதுல ஆனந்தம் கண்டு அதுல நான் நல்லா வந்துட்டு இருக்கேன். என்னை சுத்தி என்ன தெரியறவங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய முடிச்சுகள் என்னை சுத்தி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் இருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய முடிச்சுகள் இருக்கும். அந்த முடிச்சுகளோ துன்பங்களோ இல்லைன்னு வச்சுங்க. முடிச்சுகள்னா என்ன சொல்றேன், ஒரு துயரங்கள் துன்பங்கள் வேண்டாம எதுலயாவது சிக்கிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு எதுக்குப்பா அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணும். ஆனா நம்ம எதுலயோ சிக்கிப்போம், தெரியாமலோ தெரிஞ்சோ ஏதாவது சிக்கிப்போம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா. ஏன் நான் நல்லா தானே இருக்கேன், இருந்தும் அவங்க ஏன் என் மேல பழி சொல்றாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. எதுக்காக ஆராயாம குற்றம் சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய சமாச்சாரங்கள் நிறைய நிகழ்ந்துட்டு தான் இருந்தது. ஆனா தியானத்துக்கு எப்போ ஒரு தடவை நான் காலடி வச்சனும், அப்ப அந்த வருத்தம் எல்லாம் மனசுல இருந்து அப்படியே நீங்கிடுச்சு. எப்பவுமே ஒரு சாந்தமான சமாதானமான நிலையில வர முடிஞ்சிருக்கு. மனசை எப்பவுமே அந்த மாதிரி ஒரு நிலையில வச்சுக்க முடியுது. அதனாலதான் இந்த 22 வருஷங்களா நான் எந்த மருத்துவரிடையும் அவங்க கிட்ட போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படல. அதே மாதிரி மருந்துகள் சாப்பிட வேண்டிய கூடிய அந்த சூழ்நிலையும் ஏற்படல. மருந்துகள் மாத்திரைகள் அதெல்லாம் இல்லாம எனக்கு வரும். எனக்கு உடல் அது பெண்களுக்கு அந்த வயசெல்லாம் தாண்டி வரும்போது எல்லாமே இருக்கும். ஆனா கூட அதுல இருந்தெல்லாம் நான் நல்லா அழகா தியானம் செஞ்சு 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 அதுல இருந்து வெளிவர முடிஞ்சது. ஒரு பேர் உண்மையை புரிஞ்சுட்டேன் ஃபர்ஸ்டே. என்னன்னாக்கா
இந்த பிரபஞ்சத்தையே உண்டு பண்ணின அந்த விஸ்வசக்தி, அந்த விஸ்வசக்தியை நாம ஈர்த்துக்கிறோம் தியானத்துல. அப்படி ஈர்த்துக்கும் போது உருவாக்கின சக்திக்கு இந்த சின்ன உடம்ப பார்க்க முடியாது. பிரபஞ்சம்னு பார்க்கும்போது எத்தனை பெருசு. நம்ம சும்மா ஒரு பூமின்னு நினைச்சாலே இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் பார்க்க முடியுமா? முடியாது. அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. ஏதோ பிக்சர்ல காமிக்கிறாங்க இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அத அந்த மாதிரி அத்தனை பெருசு இந்த பூமியை. அப்ப மற்ற கோள்கள் எல்லாம், அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், இப்படி பிரம்மாண்டமான இந்த ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கின அந்த விஸ்வசக்தி நம்ம இந்த சின்ன உடம்ப காப்பாத்திக்க முடியாதா? காப்பாத்தாதான், அதை பாதுகாத்துதான். அதனால அந்த சக்தியை ஈர்க்கும் ஒரு முறைதான், அதுக்குள்ள டெக்னாலஜி, அந்த டெக்னிக் தான் தியானம்ங்கிறது அப்படிங்கறத நல்லா சயின்டிபிக்கா புரிஞ்சுட்டேன். அப்ப அந்த எனர்ஜி எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதை நல்லா நான் அனுபவிச்சு தெரிஞ்சுட்டேன். என் கை கால்கள்லாம் உடனடியா கொஞ்சம் 10 நிமிஷத்துலயே நல்லா ஹெவியா போயிடும். அதுல எல்லாம் நல்ல எனர்ஜி அப்படியே வருது, எனக்கு ஊற்றா வருது, எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்படியா? அதுக்கப்புறம் தியானம் முடிஞ்சது எவ்வளவு சுறுசுறுப்பா, எவ்வளவு ஆரோக்கியமா நான் இருக்க முடியுதுங்கிறதையும் பார்த்துட்டேன். சோ இந்த தியானத்துல தான் அத்தனை விஷயம் அடங்கி இருக்கு அப்படிங்கறத நான் ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஜாதி, மதம், இனம், மொழி, ஆண்பால், பெண்பால், எந்த வேற்றுப்பால், அந்த மாதிரி எல்லாம் ஒரு வித்தியாசமே இல்லாம, சிறியவங்க, பெரியவங்க, பணக்கார, ஏழை அப்படிங்கிற ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லைகளெல்லாம் கடந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சமாச்சாரம் தான் ஆன்மீகம்ங்கிறது. அது எந்த மத சண்டையும் இங்க கிடையாது. மதத்தை சார்ந்து, ஏன்னா ஆன்மாவை பற்றி, நம்ம ஆன்மாவை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கிறோம், நம்மை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதுல எங்க ஒரு ஒரு கசுகசுப்போ இதுவோ வர்றதுக்கு சான்ஸே இல்லையே. இன்னொருத்தர் கூட இல்லையே. என் மனதை நான் காப்பாத்திக்கணும், என் ஆன்மாவை நான் வளர்த்தணும், தியானத்துல இருந்து எனர்ஜி கிடைச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது எங்க இன்னொருத்தர் கூட ஒரு வாக்குவாதத்துக்கோ, சண்டைக்கோ, சச்சரவுக்கோ எதுக்குமே இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கூடயும் சுமூகமா வாழ முடியுது. அதனால ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இத எல்லாரும் பயிற்சி பண்ணி அற்புதமா வாழலாம். அது மாத்திரம் நான் சொல்லிடுறேன். டெஃபினட். இது நான் 22 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிச்ச உண்மை. அதையே பற்றிட்டு இருக்கேன். நான் விடாப்படியா அதையே பற்றிட்டு அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. எங்கேயும் தேட வேண்டியது யாரும் இல்ல. வெளியில ஒண்ணுமே கிடையாது. நமக்குள்ளேயேதான் அவ்வளவும் இருக்கு. சோ அத நமக்குள்ள இருக்கிறத நம்ம சீர் செஞ்சுட்டா, அந்த முடிச்சுக்களை எல்லாம் அழித்துட்டோம்னாக்கா நம்ம ரொம்ப சுதந்திரமா, ரொம்ப நல்ல எல்லையற்ற ஆத்மாக்களா இந்த உலகத்தில் கடவுள்களாக பவனி வரலாம். நல்லா இருக்கும். அது ரொம்ப இன்பகரமான ஒரு பவனியா இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நம்மளுடைய இதை செஞ்சுட்டு வருவோம், மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அப்ப அவங்களும் அவங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து வெளியில அவங்க அந்த மார்க்கத்தை பிடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுதான் நான் தீர்மானமா சொல்வேன் எல்லாருக்கும். சோ அதனால நம்ம கூடிய வரைக்கும் இதை எடுத்துட்டு போறோம். எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்க உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுங்க. இந்த தியானத்துல கலந்துக்கிறதுக்காக சொல்லுங்க. இதுல பெரிய 3 பெரும் மார்க்கங்கள் உள்ளன இந்த தியானத்துல. என்னதுன்னாக்கா சாதனா, சுவாத்தியாயா, சஜ்ஜன சங்கத்தியா. வடமொழியில இப்படி 3 இருக்கு. சாதனா அப்படின்னு சொன்னாக்கா சாதனை செய்யறது, அதாவது பயிற்சி செய்யறது. நிறைய பயிற்சி, எவ்வளவு பயிற்சி இருக்குமோ அவ்வளவு பயிற்சி நம்ம செய்யணும். அதுல கம்ப்ளீட்டா நான் சொல்லிட்டேன், சோம்பேறித்தனத்தை மாத்திரம் உள்ள நுழையவே கூடாது, விடக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய பெரிய எதிரி. தெரியுது இல்லையா? அந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை விட்டுட்டோம்னாக்கா அது மாதிரி ஒரு இது எதிரி நம்மளுக்கு வேற யாருமே இருக்க முடியாது. நமக்குள்ளேயேதான் நம்ம எதிரி எல்லாம் இருக்கு. அந்த சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வெளியில அனுப்பிச்சிட வேண்டியதான். அது வேண்டாம். மூட்டை கட்டுறீங்களோ இல்லையோ அதை விட்டுட வேண்டியதான். அதை கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியில வரணும். நம்ம தியானம் பண்ணணும்னு நினைச்சோம்னா உடனே அதை பண்ணிடணும். நம்ம இது அந்த காலம் வரட்டும், இந்த காலம் வரட்டும், அவங்க வரட்டும், இவங்க வரட்டும், எதுக்கும் காத்துறாம நமக்கு தோணிச்சுன்னா உடனே தியானம் பண்ணணும். அப்படித்த ஒரு நிலையில நம்ம வந்துக்கணும். இல்லைனாக்கா என்ன ஆகுனாக்கா அப்படியே தள்ளி போயிட்டே போகும். அப்புறம் தியானம் செய்யாமலே அந்த நாள் முழுக்க முடிஞ்சு போயிடும் இல்லையா? டைம் ஒன்னும் நம்மளுக்காக நிக்காது. தியானம் இவங்க செய்யலையே, கொஞ்சம் 1 மணி நேரம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது கிளாக் நிக்குமா? கிடையாது. அது ஓடிட்டே தான் இருக்கும். சோ அதனால நம்ம அதை ரொம்ப மனசுல ரொம்ப தீவிரமா நினைச்சுக்கணும். இதை விட்டோம்னா நமக்கு வேற கதியே கிடையாது இல்லையா? எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு வேற என்ன மார்க்கம் இருக்கு? பெரியவங்க இது சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிய மகான்கள்லாம், புத்தர் மாதிரி ஒரு மகான் உண்டா? அந்த மாதிரி ஒருத்தர் சன் ஆஃப் த சாயில்னா அவர் ஒருத்தர் தான். அவர் அத்தனை பெரிய விளக்கா விளங்கியிருக்காரு. எத்தனையோ பேருக்கு நிறைய ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி பஸ்ஸோ, ட்ரெயினோ, பிளைட் எல்லாம் கிடையாது.
கால்நடையாவே போய் எல்லா ஊர்களுக்கும் போய் சொல்லி கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா உங்க சங்கடத்துல இருந்தெல்லாம் நீங்க வெளியில வந்துட முடியும், இந்த மாதிரி ஒரு தியானம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியை சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு அற்புதமா சொல்லி கொடுத்திருப்பாரு அவர் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காரு. அதை வந்து திருப்பி நம்மளுக்காக பத்ரிஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவரும் வந்து அயராத உழைப்பினால, ஆன்மீக உழைப்பினால அவர் நிறைய ஜனங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கோடி ஜனங்கள், 4 கோடி ஜனங்கள் வந்து இதை பயிற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இது வந்து இந்த ஆன்மீக இயக்கமானது வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா 4 பேரை வச்சு ஆரம்பிச்சது 1990. ஆனா இது வந்து பெரிய ஆலமரமா வளர்ந்துட்டே போகுது. அப்படிதான் இருக்கணும். உலகம் முழுக்க எல்லாருமே இதை வந்து இந்த தியானத்தை பயின்று எல்லாம் அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும். அதுக்காக பயிற்சி ரொம்ப தேவை. அதனால சாதனாங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்றியமையாத சமாச்சாரம். சாதனான்னாக்கா பயிற்சி, தியான பயிற்சியில ஈடுபட்டுருக்கணும். எத்தனை நேரம் ஈடுபடணும்னா நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், அவங்கவுங்க வயசுக்கு நிகரான நேரம் அத குறைந்தபட்சமாக ஒரு நாள்ல நம்ம செய்யணும். ஒருத்தருடைய வயசு 20னாக்கா 20 நிமிடங்கள் குறைந்தபட்சமா அவர் வந்து ஒரேடியா தியானத்துல உட்காரணும். 60 வயசுனா 1 மணி நேரம் அவர் விடாது தியானத்துல அமரணும். இந்த மாதிரி 1 மணி நேரத்தை 2 மணி நேரத்தை ஒதுக்கி வைங்களேன். அதனால என்ன ஆயிடுச்சு, எதுவும் கெட்டு போகாது. நிஜமா பார்த்தா அந்த பாக்கி இருக்கிற நேரம் இப்ப 2 மணி நேரம் இதுக்காக ஆன்மீகத்துக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, 3 மணி நேரம் வச்சுக்கோங்க, பாக்கி 21 மணி நேரம் இருக்கு. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஏன்னா அட்டகாசமா இருக்கும். ஏன்னாக்கா உடம்புல தெம்பு இருக்கும், மனசுல அமைதி இருக்கும், தெளிவு இருக்கும். அப்ப வந்து சீக்கிரமா எல்லா வேலையும் செஞ்சிடலாம் பாருங்க. அதனால வந்து தியான பயிற்சிக்காக நீங்க ஒதுக்குற நேரம் தான் நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கிற நிஜமான பரிசுன்னு சொல்லலாம். அந்த நேரத்தை ஒதுக்கணும். அதுவே நான் வந்து எந்த விதத்திலயுமே நம்ம வந்து அதை விட்டுடக்கூடாது. எந்த ஒரு சமாஜத்தையும் இடையில பூந்துடக்கூடாது. நமக்கும் தியானத்துக்கு இடையில ஒரு சின்ன லேசான பேப்பர் கூட நுழையக்கூடாது. நம்ம அவ்வளவு இரண்டரை கலந்துடணும். அப்படி நம்ம வாழ்க்கையில அதை வந்து சேர்த்திடணும். எப்படி நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், எப்படி நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாருக்கும் உள்ளது தானே அதெல்லாம். அதே மாதிரிதான் தியானம்ங்கிறத ஒரு அங்கமா நம்ம லைஃப்ல சேர்க்கிறோம். அப்படிதான் நான் சேர்த்துட்டேன். அதனாலதான் நான் இவ்வளவு நல்லா இருக்க முடியுது. அதனாலதான் அதை பத்தி இத்தனை ஆணித்தரமா சொல்ல முடியுது. என்னோட அனுபவத்தினாலேயே நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கிற சமாச்சாரம். இன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மூவில கொஞ்சம் ஒரு சீன் பார்த்தேன். அதுல வந்து நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க ஏதோ நடிச்ச படம். அதுல அவங்க சொல்றாங்க, நம்மளுடைய உலகத்துல ஒரே ஒரு கல்வன் தான் உண்டு அப்படின்னு. அது எந்த கல்வன் தெரியுமா? இந்த தூக்கம்ங்கிற கல்வன்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்குது. அது கேட்டது எனக்கு ரொம்ப உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணும். தூக்கம்ங்கிற கல்வன் வந்து நம்மளுடைய ஆயுள் காலத்துல பாதி வந்து சாப்பிட்டுடுறாரு. அவர் திருடிட்டு போயிடுறாரு, இந்த தூக்கம்ங்கிற மிஸ்டர் தூக்கம். அதனால வந்து அந்த மிஸ்டர் தூக்கத்தை வரவிடாம நம்ம கொஞ்சம் தியான பயிற்சியில் ஈடுபட்டோம்னா அவ்வளவு தூரம் தூங்க வேண்டாம். தியான பயிற்சியில ஈடுபட நம்முடைய எல்லாமே குறைஞ்சு வந்து நம்ம பேசுறது, அப்புறம் வந்து சுருங்க பேசுவோம், அதுக்கப்புறம் அர்த்தம் உள்ளதா பேசுவோம், அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அளவு குறைஞ்சிடும், தூக்கத்துடைய அளவு குறைஞ்சிடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது, நம்மளுக்கு அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வுங்கிறது நல்லா பெருகி நம்ம வந்து அதுல எல்லாம் கட்டுப்பாட திணிக்க வேண்டாம், அதுவாவே ஏற்பட்டுடும். சோ அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய நேரம், இன்னும் நிறைய நேரம் கிடைக்கும். எல்லாத்தையும் ரொம்ப திறம்பட செய்ய முடியும். நம்மளால வந்து ரொம்ப சிறந்த மனிதனா நாம வாழ முடியும். நம்மளுக்கே நம்ம வந்து தட்டி கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்க முடியும். தியான பயிற்சியை மாத்திரம் விடாம எல்லாரும் செய்யணும். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு சமாஜத்தையும் அதுக்கு இடையில விடாதீங்க. இப்போ தூக்கம்ங்கிற கல்வனை நீங்க துரத்தி அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து சோம்பேறித்தனம்ங்கிற எதிரியை வந்து தூக்கி எங்கேயாவது பக்கத்துல தானே கடல் எங்கேயோ இருக்கு இல்லையா, அந்த கடலுக்குள்ள தூக்கி போட்டுடலாங்கிறது வேண்டாம் நம்மளுக்கு. ஆச்சா அதுக்கப்புறம் வந்து நம்ம நேரத்தை பொண்ணான நேரமா மாற்றக்கூடிய அந்த சாதனை, அந்த தியான சாதனைங்கிறது நம்ம பண்ணணும். ரொம்ப சுலபம். மூச்சை மாத்திரம் கவனிச்சா போதும். இவ்வளவுதானா சார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட. மேடம் இவ்வளவுதானா? சும்மா மூச்சை கவனிக்கிறதுனா? சும்மா மூச்சை கவனிக்கிறது இல்ல, எண்ணங்களற்ற நிலையில கொஞ்ச நேரம் மனசை வச்சுக்கணும். அது கொஞ்சம் நாங்க எளிதானதுன்னு சொன்னா கூட கொஞ்சம் இனியோண்டு கஷ்டம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து அத வந்து நம்மளால கஷ்டம் இருந்தாலும் நம்ம அதை கண்டிப்பா வந்து செய்ய முடியும். இட் இஸ் டிஃபிகல்ட், இட் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். அதாவது செய்ய முடியாததுங்கிறது கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். அது பரவாயில்ல, நாம எல்லாம் வென்றுடுவோம். இதெல்லாம் என்ன பெரிய கஷ்டமா என்ன? நம்ம வந்து அதெல்லாம் வென்று வெளியில வந்துடுவோம். நல்லா தியான பயிற்சியில ஈடுபட்டுடுவோம். அந்த மாதிரி தியான பயிற்சி செய்ய செய்ய செய்யதான் நம்ம வந்து நல்ல ஒரு நிலையில வந்துட முடியும். நேரடியான அறிவு நம்மளுக்கு கிடைக்கும். 3ஆம் கண் எழுச்சி பெற்று நேரடியான அறிவு நம்மளுக்கு கிடைச்சு நாம எவ்வளவோ விதத்துல வந்து முன்னேறதுக்கு வந்து இந்த தியான பயிற்சி வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும்.
அப்ப அதை விடாம பண்ணுங்க. இப்ப விழிப்புணர்வும் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நம்ம செய்யற வேலையை, பேசுற பேச்சு எல்லாம் கரெக்டா இருக்கா. தூங்குற தூக்கம் கூட புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூங்குறதுக்கு முன்னால அளவா வச்சுக்கணும். நாளைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கே திட்டமிட்டு அதை மனசுல வச்சுக்கணும். நாளைக்கு காலையில நான் 4 மணிக்கே எந்திரிச்சிருவேன். ஏன்னா PMC-ல தியானம் இருக்கு. அதனால சீக்கிரமா எந்திரிச்சு நான் ரெடி ஆகி நான் தியானத்துக்கு உட்காந்துருவேன் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சுக்கணும் மனசுல. அப்பதான் இதெல்லாம் நம்ம எதையும் சாதிக்க முடியும். இல்லைனாக்கா சாதனை நம்ம கிட்ட இல்லவே இருக்காது இல்லையா, வரவே வராது. அப்புறம் நம்ம வழக்கம் போல எல்லாத்தையும் திட்டிட்டு இது பண்ணிட்டு அப்படி இன்னொரு பிறவி, மற்றும் ஒரு பிறவி அப்படிங்கிற மாதிரி இந்த பிறவி ஓடி போயிடும். அந்த மாதிரி இருக்காம இந்த பிறவியை ரொம்ப அற்புதமான பிறவியா மாற்றி நம்ம இச்சா மரணம்ங்கிற ஒரு நிலைக்கு நம்ம இந்த வாழ்நாள் முழுக்க எத்தனை நாள் வேணா நீங்க ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். யாரும் அதுக்கு தடை சொல்ல முடியாது. அத்தனை நாள் நம்ம எல்லாம் வாழ்ந்து எந்தவித இன்னல்களும் இல்லாம, கஷ்டங்களும் இல்லாம, துக்கங்கள் எல்லாம் மனசு விட்டு அகன்று நல்லா வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்ப தியான பயிற்சிங்கிறது பெரிய மார்க்கம். முப்பெரு மார்க்கங்கள ரொம்ப சிறப்பானது தியான பயிற்சி. அதை செஞ்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னாக்கா நம்ம புத்தகங்களை, ஆன்மீக புத்தகங்களை படித்தறிதல். இன்னும் ஒரு அர்த்தம் கூட இருக்கு சுவாத்தியாயம். ஆனா கூட இதுல ஆன்மீக நல்ல சிறந்த ஆன்மீக புத்தகங்களை படிக்கணும். 1 மணி நேரம் நம்ம தியான பயிற்சிக்காக ஒதுக்கிடுவோம். இன்னும் 1 மணி நேரம் தியான புத்தகங்கள், அதாவது ஆன்மீக புத்தகங்களை நிறைய எழுதியிருக்காங்க. எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் படிச்சு தெளிவுற்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறது புத்தகமா அது தெரிஞ்சுக்க வேண்டாமா? எதுக்காக அவங்க எல்லாம் புத்தகம் எழுதுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் படிக்கணும்னு சொல்லி, இதுல இருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிதானே அவங்க எல்லாம் எழுதுறாங்க. சோ நாம மற்றவங்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது நிறைய அறிவு நமக்கு வளருது. அந்த அறிவு நம்மளுக்கு உறுதுணையா இருக்கு. நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு கஷ்டமான ஒரு கிராஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு இக்கட்டான நிலையில நிற்கும் போது நம்மளுக்கு உதவிகரமா இருக்கிறது அவங்களுடைய புஸ்தகங்கள். மகான்களுடைய புஸ்தகங்களை எல்லாம் படிக்கணும். நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு புஸ்தகங்கள். ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு பெரிய கடலே, ஒரு புத்தக கடலே இருக்கு. ஆன்மீக புத்தக கடல், சமுத்திர ஒரு புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் படிக்கலாம், எடுத்து தெரிஞ்சுட்டு. இப்ப நம்ம வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்க 100 சிறந்த ஆன்மீக புத்தகங்களை பத்தி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் கூட நீங்க படிக்கலாம். இன்றைக்கு கூட பத்ரிஜி இவ்வளவெல்லாம் நம்ம குருஜி ஆனவர் பிரம்மர்ஷி பத்ரிஜி இன்னைக்கு கூட ஏதாவது புது புத்தகங்களை படிச்சுட்டே தான் இருக்காரு. ஏன்னா அதுல என்ன விஷயம் இருக்குமோ, அதுல என்ன எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல நல்ல ஒரு இதுல வந்திருக்காரு. ஏன்னா அது கூட இன்னொருத்தருக்கு சொல்லலாமே நம்ம இல்லையா. ஒரு புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சுட்டாக்கா புது விஷயமா இன்னொருத்தருக்கு சொல்லலாமேங்கிற ஆர்வத்துல அவர் நிறைய புத்தகங்களை இன்றைக்கு கூட படிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஆனா அந்த உண்மையை அந்த எழுத்தாளர் எப்படி பல கோணங்கள்ல அவர் உண்மையை பாக்குறார், அதை எப்படி சித்தரிக்கிறார், எப்படி வர்ணிக்கிறார், எப்படி கொண்டு வர்றார் அப்படிங்கிற அந்த அழகு இருக்கு இல்லையா, அதை ரசிக்கலாமே. அதனால அவர் நிறைய புத்தகங்கள் படிப்பாரு. நிறைய விஷயங்கள் அதுல இருந்து தெரிய வரும். நிறைய பேருடைய புத்தகங்கள்ல படிக்கதான் நமக்கு நிறைய சமாச்சாரங்கள் தெரிய வரும். அப்படி ஒரு பெரிய ஒரு லைப்ரரி பொக்கிஷம் அவர் தான். அவர் ஒருத்தரே பெரிய மகாபேர் விக்டோரியா லைப்ரரின்னு சொல்லியிருக்காங்க எங்கேயோ இதுல ஈஜிப்ட்ல. அந்த அதுல இல்லாத புத்தகங்களே இல்ல, அப்படி நிறைய புத்தகங்கள். அந்த மாதிரி உலகத்திலேயே சிறந்த ஒரு நூலகம் சொன்னாக்கா அது பத்ரிஜின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு புத்தகங்கள் அவருக்குள்ளேயே இருக்கு. அத்தனையும் படிச்சு நல்ல ஞாபகம் வச்சுட்டு அது எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்து சொல்லி ரொம்ப அற்புதமா வகுப்பு நடத்துவாரு. எத்தனை அழகா கோட் பண்ணுவாரு, எவ்வளவு அழகா சொல்லுவாரு. ஏன்னாக்கா அவர் படிச்சிருக்காரு, ஒவ்வொன்னையும் ஊறி படிச்சிருக்காரு. நம்ம படிக்கிறத காட்டிலும், சும்மா படிக்கிறத காட்டிலும் நல்லா அதை கற்கணும். கற்கல்ங்கிறது வேற, கற்றுத்தருதுங்கிறது வேற, படித்தல்ங்கிறது வேற, படித்தறிதல்ங்கிறது வேற. படித்த அறிதல் ஓகே, அதுதான் கற்கல். அறிஞ்சுக்கணும், அறிஞ்சு அதை தக்க வச்சுட்டு அதை நடைமுறைப்படுத்தும். இல்லட்டா பிரயோஜனம் இல்லையே. அதனால அந்த மாதிரி புத்தகங்களை நம்ம யாரோ இன்னொரு இது கூட யாரோ ஒருத்தர் டைலாக் ஒண்ணு வந்ததுன்னா, நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாம் நல்லதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு யாரோ சொல்றாங்க. ஒரு சினிமால பார்த்தேன். அதுல அப்படியே சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, திருக்குறளை படித்து திருந்தாதவர்களா மற்ற புத்தகங்களை படித்து திருந்த போறாங்க, என்னுடைய பேச்சை கேட்டு திருந்த போறாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த மாதிரி திருக்குறள்ங்கிறதே பெரிய மறை.
அதை நம்ம வந்து நல்லா ஆழ்ந்து படிக்கல. நிறைய ஆழ்ந்து படிச்சாக்க நமக்கு விதவிதமான அர்த்தங்கள் நம்மளுக்கே தெரியும். அதுல உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வாழலாம். அதை நடைமுறைப்படுத்தணும். அதுல வந்து பொல்லாமை, புலால் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினாலே நம்ம வந்து சிறந்த யோகிகளாக ஆகிட முடியும். அப்புறம் அதை கூட சேர்ந்து தியான சாதனை, தியான சாதகம், தியான பயிற்சி மேற்கொண்டமையானால் நம்ம மாதிரி சிறப்பான மனிதர்கள் இங்க இருக்க முடியாது. அப்படி நம்ம வாழணும். வாழ்ந்தாதான் பூமி தாய்க்கும் ரொம்ப பிடிக்கும். மற்ற மேலுலக பெருமான்கள் எல்லாம் நம்ம போற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம இருக்க வேண்டாமா? அதுக்கு மார்க்கங்கள் இருக்கு. அதை தேடி போகணும். அப்பதான் நம்ம வந்து தேடுறதுக்கு எங்கேயும் போக வேண்டாம். மனசுல வந்து ஒரு கேள்வி வச்சாலே போதும். எப்படி கிடைக்கும் எனக்கு இதெல்லாம் அப்படின்னாலே கையில வந்து உங்களுக்கு அந்த புத்தகங்களோ இல்ல அந்த மார்க்கமோ எல்லாமே கையில விழும். இன்னைக்கு எவ்வளவோ விதத்துல வந்து இதை பரவிட்டு இருக்கு. ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப சிறப்பா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு சைடும் இருக்கு. பல்வேறு கஷ்டங்கள் வந்து உலகத்துல இருக்கு, இல்லன்னு சொல்லல. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கூட ஆன்மீகமான ஒரு பக்கத்துல ரொம்ப மேலோங்கி நல்லா சிறந்து விளங்கிட்டு இருக்கு. சோ ஆன்மீக மார்க்கங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அதுல வந்து முதல் மார்க்கம் வந்து தியான சாதகம் அல்லது தியான பயிற்சி. ரெண்டாவது வந்து புத்தகங்களை படித்தறிதல், அதாவது சுவாத்தியாயம் அப்படிங்கறத நம்ம படிச்சு அறிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது வந்து சஜ்ஜன சங்கத்தியம். நம்ம பிரமிட் ஆன்மீக இயக்கத்தில் தான் இந்த சஜ்ஜன சங்கத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால சங்கராச்சாரியர் சஜ்ஜன சங்கத்தியத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சஜ்ஜன சங்கத்தியம் அப்படின்னா என்னன்னாக்கா சத்தியம் பேசும் ஜனங்களின் தொடர்பு, அவங்களுக்கு கூட கூடி இருக்கிறது, அவங்க கூட சங்கமா இருக்கிறது. சங்கம் அவங்க ரெண்டு பேருமே நிறைய பேர் சத்தியம் பேசுபவர், அந்த ஜனங்கள் கூட நம்ம வந்து தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கறதான் அதோடைய பொருள். அப்ப சத்தியம்னா என்னது அப்படின்னு நீங்க கேட்பீங்களே, எதுதான் சத்தியம்? நான் சொல்றதா சத்தியம் நான் சொல்றேன், இன்னொருத்தர் சொல்றது அவர் சொல்றதா சத்தியம் சொல்றேன். அப்படி கிடையாது. சத்தியம்னாக்கா ஆன்மாவை உணர்ந்தவர் அப்படின்னு பொருள். முதல்ல வந்து 3 விதமான சத்தியங்கள். அதாவது ஆன்மாவை தானே தன்னுடைய ஆன்மாவை தானே உணர்ந்தவர், அப்படி அவர் வந்து சத்தியமானவர். இன்னொருத்தரும் தன்னுடைய எதிரில இருக்கிற எல்லாருமே ஆணும் அத்தனை பேரும் கூட மிகச்சிறந்த ஆன்மாக்கள்னு உணர்ந்த அந்த சத்தியவான், அவரும் சத்தியம் பேசுபவர். அப்புறம் வந்து தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுவர், அது மிகப்பெரிய சத்தியம். 3ஆம் கண் வாயிலாக தெரிவது எல்லாமே மிகப்பெரிய சத்தியங்கள். அந்த சத்தியத்தை பேசுபவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து தன்னை உணர்ந்து ஆன்மாவை உணர்ந்து பேசும் பேச்சு, அது சத்தியம். இன்னொரு மற்றவங்க கூட ஆன்மா தான் உணர்ந்து பேசும் பேச்சு, அதுவும் சத்தியம். அப்புறம் தியானத்தில் கிடைக்கும் அனுபவங்களை எல்லாம் பேசுதல், அந்த பேச்சும் கூட சத்தியம் தான். இப்படி 3 சத்தியம் இருக்கு. அந்த 3 சத்தியத்தை யார் பேசுறாங்களோ அவங்க வந்து மிக சிறந்த சத்தியத்தை பேசும் ஞானிகள், தியானிகள். அவங்க வந்து சொல்லும் அந்த பேச்சையெல்லாம் நம்ம கேட்கணும், அந்த தியான அனுபவத்தை கேட்கணும். அவங்களுடைய அந்த ஆன்மாவை உணர்ந்து பேசும் பேச்சு இருக்குல்லையே, அது சத்தியமான பேச்சா இருக்கும். மற்றவங்களையும் தங்களையும் உணர்ந்து பேசும் அந்த பேச்சானது ரொம்ப சத்தியமான பேச்சா இருக்கும். அந்த பேச்சை வந்து கேட்கணும். அது வந்து சஜ்ஜன சங்கதி. அந்த மாதிரி சத்தியம் பேசும் ஜனங்களுடன் சங்கமித்தல், அவருடன் தொடர்பு கொள்ளுதல், அது வேணும். அது இருந்தாதான் வந்து ஒருத்தர் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, எனக்கு கூட இப்படிதான் வந்தது ஏதோ தியானத்துல, எனக்கு புரியலையே என்னது, உங்களுக்கு கூட வந்திருக்கா அப்படின்னா கரெக்ட் தான், அப்ப என்னோடும் சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு நம்ம வந்து அதுல நம்ம ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம அனுபவங்களை வந்து அதை கேட்கும் போது நம்மளுடைய சந்தேகங்கள் இருந்தா அதெல்லாம் கேட்கும். சோ அதனால வந்து நம்ம வந்து நிறைய சஜ்ஜன சங்கத்தியம் செய்யணும். சஜ்ஜன சங்கத்தியம்னா இப்ப புரிஞ்சது இல்லையா? சத்தியம் பேசும் ஜனங்களிடம், அது சத்தியம் பேசுவது அப்படிங்கிறது என்னதுன்னு சொல்லி கொடுத்தோம். அதாவது தன்னை உணர்ந்து பேசும் பேச்சு, மற்றவர்களையும் ஆன்மா என்று உணர்ந்து பேசும் பேச்சு. அதுக்கப்புறம் வந்து தன்னை உணர்ந்துன்னா தன் ஆன்மாவை உணர்ந்து, தன் கடவுள் தன்மையை உணர்ந்து, அதே மாதிரி மற்றவங்களுடைய கடவுள் தன்மையையும் உணர்ந்து பேசும் பேச்சு, இதெல்லாம் தான் இது சத்தியம். அப்புறம் வந்து ஆன்மீகமா கிடைக்கக்கூடிய, ஆன்மீக பயிற்சியில் கிடைக்கக்கூடிய, தியானத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து அதை சொல்லுதல் மூலம் நம்ம வந்து சத்தியத்தை பேசணும்னு. அதனால சத்தியத்தை வந்து யார் பேசுகிறார்களோ அதெல்லாம் நல்லா காது கொடுத்து கேட்கணும். சோ பொறுமையா மற்றவங்க பேசுறது வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கும் இது வந்து நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து பலதையும் விட்டுடுறோம், ஆனா சரியா காது கொடுத்து கேட்கறது இல்லை. அதனால காது கொடுத்து கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கிறத நல்லா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து
அதை எடுத்துக்கவோ எடுத்துக்காமலும் இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். பட் ஆனா உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் தெரியும், இப்படி எல்லாம் கூட வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்களை நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால இந்த 3ஆம் கண் அனுபவத்தையும் நம்ம இங்க பகிர்ந்துக்கிறோம். இந்த ஒரு ஆன்மீக இயக்கத்துல நம்ம அதை தாராளமா எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா அப்படி பகிரும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு, சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு, ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சஜ்ஜன சங்கத்தியம்ங்கிற அந்த சமாச்சாரத்து மூலியமா தான் நாம இந்த பிறவி பெருங்கடலை தாண்ட முடியும்னு சொல்லியிருக்காரு. மூன்று உலகங்களையும் ரொம்ப முக்கியமானது சஜ்ஜன சங்கத்தியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒண்ணுதான் நம்மள இக்கரையில இருந்து அக்கறைக்கு சேர்த்தும். இந்த பெரிய சம்சார சாகரம்ங்கிற கடல்ல தாண்டி நீந்தி போறதுனாக்கா அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா அந்த சஜ்ஜன சங்கத்தியம்ங்கிற ஒரு சின்ன ஒரு நௌக்கா அப்படின்னாக்கா ஒரு படகு நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த படகுல நம்ம எளிதாக அக்கறையை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதை நான் நீந்தி அந்த இது தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு வரலாம்னு அர்த்தம். சோ அதனால நம்ம நிறைய சஜ்ஜன சங்கத்தையும் கேட்டுக்கணும். அதாவது மற்றவர்களுடைய அனுபவங்களே நம்ம பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அனுபவங்களையும் மற்றவங்க கேட்டாங்கன்னா உடனே சொல்லணும், வினயத்தோட சொல்லணும். அப்பதான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண்பு, நல்ல பொறுமை, இதெல்லாம் நம்மளுக்கு இதுல இருந்து வளரும். இது பயிற்சி செய்யும் போது, சாதனை செய்யும் போது, சாதகம் செய்யும் போது நமக்கு நிறைய தியான சாதகம் செய்யும் போது நமக்கு நிறைய பொறுமை வரும். அப்புறம் நிறைய புத்தகங்கள் படிக்கும் போதும் பொறுமை வரும். ஏன்னா பொறுமையா உட்காந்து படிக்கணும். அப்படியே 2 லைன் படிச்சுட்டு அப்புறம் வச்சுட்டு போய் அப்படியே பொறுமையின்றி செய்யக்கூடாது. பொறுமையா அதை உட்காந்து படிக்கணும். எவ்வளவு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து டிவிக்கு முன்னாலேயே அந்த சினிமாவை பார்க்க முடியுது இல்லையா எல்லாராலையும். அப்போ ஏன் புத்தகங்களை படிக்க முடியாது? புத்தகங்களை படியாது. ஏன் தியானம் செய்ய முடியாது? தியானம் செய்யணும். ஏன் மற்றவங்களுடைய அனுபவங்களை கேட்டு அறிஞ்சுக்க கூடாது? அதையும் கேட்டு அறிஞ்சுக்கணும். சரிதா? இந்த 3 பெரும் மார்க்கங்களை நம்ம விடாப்பிடியா கையில பிடிச்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம முன்னேறதுக்கு ரொம்ப சீக்கிரமா அதிவேகமா நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால ஆன்மீகமா நம்ம முன்னேறணும். அப்பதான் சங்கடங்கள்ல இருந்தெல்லாம் வெளியில வர முடியும், பிரச்சனைகள்ல இருந்தா வெளியே வர முடியும். நாமளே உருவாக்கிட்ட அந்த முடிச்சுகள்ல இருந்து கட்டுகள்ல இருந்தெல்லாம் நம்ம வெளியில இன்னும் சுதந்திர பறவையா நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமா ஆனந்தமா வாழ முடியும். வேற ஆனந்தத்தை கூட அனுபவிக்க முடியும். அதனால நண்பர்களே எல்லாரும் இங்க இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுட்டு சாதனா, சுவாத்தியாயா, சஜ்ஜன சங்கத்தியா நினைவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதையே பின்பற்றி நம்ம தினமும் அதுக்கு ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் தினமும் அந்த 3க்கும் கொடுத்துட்டோம். அந்த முப்பெரும் மார்க்கங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா அந்த பாக்கி இருக்கிற 21 மணி நேரம் அது ரொம்பவும் அற்புதமா இருக்கும். பாருங்களேன், அவ்வளவு சிறப்பா இருக்கும். எத்தனை நல்லா இருக்கும்னாக்கா அது வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு சிறப்பா இருக்கும். அது நாங்கெல்லாம் நான் அது ருசி பார்த்திருக்கேன். அது எவ்வளவு நல்லா இருக்குங்கிறத ருசி பார்த்துட்டே இருக்கேன். அவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க என்னுடைய வாழ்க்கையில அந்த நேரம்ன்றது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் கூட நான் ரொம்ப பேரானந்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லணுங்கிற ஆவல் கூட நிறைய வருது. ஏன்னா அது நம்மள உசிப்பி விட்டுடும். இந்த ஆனந்தம் சும்மா இருக்காது. அது அப்படியே நம்மள உசிப்பி விட்டு இன்னொருத்தருக்கு சொல்லுங்கன்னு சொல்லும். இவ்வளவு எல்லாம் எனக்கு பேசவே தெரியாது. ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த முத்திர மார்க்கத்தினால நான் நிறைய இந்த தியான அனுபவங்களை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல மற்றவங்களுக்கு புரியும்படியா எடுத்து சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கலையை வளர்த்துட்டேன். அந்த விஞ்ஞானத்தை நான் அந்த டெக்னிக் அந்த டெக்னாலஜி நான் தனியாவே தெரிஞ்சிருச்சு எனக்கு. இதெல்லாம் நமக்கு சீக்கிரமா வந்துடும். அதெல்லாம் எனக்கு மைக்க படிச்சு பேசவோ மற்றவங்க கிட்ட பேசியோ பழக்கமும் கிடையாது. ஆனா கூட அதெல்லாம் எப்படியோ சேர்ந்திருக்கு பாருங்களேன். ஏன்னா நம்ம அனுபவிச்சுட மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு ஊன்றி வந்துடும். நம்ம எப்படி நம்மள நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம நினைச்சு பார்ப்போம். அதனால எல்லாருக்கும் தியானம் போய் சேரட்டும், எல்லாரும் தியானம் செய்வோம். இப்போ அந்த முப்பெரும் மார்க்கத்துல கால வைப்போம். 3 மணி நேரம் நீங்க ஒதுக்குங்க ஆன்மீகத்துக்காக. உங்க வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கு. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல 24 மணி நேரம் சும்மாதான் இருக்கும். கொஞ்சம் மணி நேரம் வேணா ஏதாவது வேலை செய்வோம். பாக்கி நேரம் எல்லாம் சும்மா பொழுத கழிக்காம டிவியில சீரியல் பார்த்துட்டே உட்காந்துருந்தா அதுல என்ன இருக்கு, என்ன கிடைக்க போகுது? கொஞ்சம் 41 நாளைக்கு மாத்திரம் அதை எல்லாத்தையும் நீக்கி வச்சுட்டு நம்ம இந்த தியானத்தையும் இந்த புத்தகங்கள் ஆன்மீக புத்தகங்கள் படிப்பதிலையும் இந்த சஜ்ஜன சங்கத்திலையும் நம்ம நம்ம நல்ல பொழுத ரொம்ப அற்புதமான ஒரு நேரமா மாத்தி, பொன்னான நேரமா மாத்தி நம்மளுக்காக நம்மளே அந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்ச நாளைக்கு அப்படி செஞ்சோம்னா ரொம்ப பெரிய ஒரு பரிசுகளை எல்லாம் நாம தான் பெறுவோம். அது பயன்களை எல்லாம் நாம தான் அனுபவிக்க போறோம். வேற யாருக்காகவும் இல்லை. இது நமக்காகவே நாமளே செய்துக்கிறோம்.
இப்ப நம்மளுக்குள்ள நிறைய மனமாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம எல்லாம் சிறந்து விளங்கலாம் இல்லையா? அதனால எல்லாரும் இப்ப தியானம் செய்வோம். தியானம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க தியானத்துல போயிடுங்க. தெரியாதவங்களுக்கு, புதுசா வந்தவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க உங்களுடைய கண்ணாடி இருந்தா கழட்டிடுங்க. அப்புறம் உங்களுடைய கை விரல்களை கோர்த்து வச்சுங்க. பாதங்களையும் கோர்த்து வச்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு பாதம் மேல ஒரு பாதம் போட்டு அப்படி கோர்த்து வச்சுங்க. சேர் மேலேயோ சோஃபா மேலேயோ உட்காந்துட்டு அப்படி செஞ்சுக்கல. சம்பளம் போட்டு கீழே உட்காந்துக்கிறீங்க, அதுதான் வசதியா இருக்குன்னு சொன்னாக்கா அப்படியும் உட்காந்துக்கலாம். நல்ல செவத்துல நல்லா சாஞ்சு பின் முதுகு சாயிற மாதிரி வச்சுக்கோங்க. தலையை மாத்திரம் முட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னாக்கா தலையை சாய்ச்சினோம்னாக்கா கொஞ்சம் தூக்கத்துக்கு போயிடும். அதனால தலையை சாய்க்காம தலை அப்படி நேராவே இருக்கட்டும். முதுகு பக்கத்தை நல்லா சாய்ச்சி சாஞ்சு உட்காந்துக்கலாம் செவத்துல. அதுக்கப்புறம் உங்களுடைய இயற்கையான இயல்பான மூச்சுக்காற்றை கவனிச்சுட்டு வரணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். இது 2600 வருடங்களுக்கு முன்னால புத்த பெருமான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ரொம்ப அற்புதமான தியான முறை இது. ஆனாபானா சத்தின்னு ஒரு பாலி மொழியில சொல்லியிருக்காங்க. பாலி மொழியில ஆனானாக்கா உள்ளிழுக்கும் மூச்சு, அப்பானானா வெளிவிடும் மூச்சு, சத்தின்னா இவற்றுடன் ஒன்றாக கூடி இருக்க அப்படின்னு. அப்ப அதை கவனிச்சுட்டே வரணும்னு அர்த்தம். நீங்க ஃபர்ஸ்ட் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க உடம்பு நல்லா தளர்த்திக்குங்க. எந்த இறுக்கமோ அழுத்தமோ அங்க வேண்டவே வேண்டாம். அப்புறம் எந்த மந்திரத்தையும் ஜபத்தையும் எல்லாம் ஜபிக்காதீங்க. அப்புறம் உங்க மூச்சையும் மாற்றாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த குருவார்களையோ கடவுள் மாதிரி யாரை பத்தியும் நினைச்சுக்க கூடாது. மனசை நம்ம காலியா வச்சணும். அப்பதான் நிறைய விசேஷக்தி நமக்கு கிடைக்கும், இல்லைன்னாக்கா கிடைக்காது. அதனால மனசை எப்படி காலி பண்றதுன்னா நம்ம மூச்சையே கவனிச்சுட்டு வரணும். அப்பதான் நடக்க முடியும். ஸோ அதனால இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் அந்த மற்றவங்களை பத்தியோ யாரை பத்தியும் ஒண்ணும் நினைச்சுக்க வேண்டாம். இது பூஜை இல்ல, புனஸ்காரம் இல்ல, வழிபாடு இல்ல, பிரார்த்தனை இல்ல, அந்த மாதிரி அல்ல. இது அதுக்கும் அப்பாற்பட்டது. நிறைய விஸ்வசக்தியை அடைய பெறுதல், மனதை காலியாக வைத்தல், அதுக்கப்புறம் விஸ்வசக்தியை அடைய பெறுதல். அந்த விஸ்வசக்தியானது நமது அந்த சூஷ்ம உடலில் இருக்கும் அந்த வேண்டாத அடைப்புகள் எல்லாம் நீக்கிடும், அதை சுத்திகரணம் பண்ணும். அதனால நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியம் முதல்ல ஏற்படும். உடல் ஆரோக்கியம் இந்த பௌதீக சரீரத்துல ஆரோக்கியம் ஏற்படுது. அப்படிதான் தியானம் செஞ்சுதான் பௌதீக உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்ப பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் இதை எல்லா இடத்துக்கும், எல்லா கிராமங்களுக்கும் அவர் செஞ்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இந்த தியானம் பயிற்சி வைக்கிறதுக்காக எந்த பணமும் எதிர்பார்க்க கூடாது, எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லி 18 கொள்கைகள்னு அவர் ஆரம்பிச்ச காலத்துல 18 கொள்கைகளை வகுத்து தந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான கொள்கைகள். அதை பத்தி எல்லாம் கூட பின்னால பார்க்கலாம். ரொம்ப பெரிய மகான் வந்திருக்காரு நம்ம உலகத்துல. அவர் சொல்ற மார்க்கத்தை நம்ம கடைபிடிச்சுக்கணும். அவரும் சொல்றாரு, நான் இல்ல, இதுக்கெல்லாம் புத்தர் தான் அது காரணம். அவர் ஏற்பாடு பண்ணி தந்தார். அவர் சொல்லிக் கொடுத்ததை நான் திருப்பியும் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா நிறைய புத்தகங்கள் படித்ததுல இதுதான் சிறந்த மார்க்கம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதுல நல்ல ரிசல்ட்டும் வந்துட்டு இருக்கு. அதுக்கு நான் ஒரே ஒரு சமாச்சாரம் சேர்த்திருக்கேன், பிரமிட்னு சேர்த்திருக்கேன்னு சொல்றாரு அவரு. பிரமிட் சேர்க்கும் போது அதுல நிறைய இன்னும் ஆற்றல் அதிகரிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இப்படி எல்லாத்தையும் நல்லா விஞ்ஞான பூர்வமா, அறிவியல் பூர்வமா, அறிவு சார்ந்து எல்லாத்தையும் செய்யறதுனால எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாரும் ஈஸியா எடுத்துக்க முடியும். ஏன்ங்கிற கேள்விகள்லாம் நம்மளுக்கு பதில் கிடைச்சிருது. அதனால இன்னும் இந்த காலத்து இளைஞர்கள் கூட நிறைய இதுல தியானத்தில் ஈடுபடலாம். ஏன்னா அவங்களுக்கு இது புரிபடாத விஷயம் கிடையாது, இல்ல மாய மர்மம் எதுவும் கிடையாது. சோ அதனால எல்லாரும் இது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சுட்டோம்னாக்கா, அந்த ஒரு செயல்முறை எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, அப்புறம் நம்ம ஈஸியா அதை செஞ்சுட்டே வந்துடலாம். பயிற்சி பண்றதுன்னா எல்லாமே இருக்கு. சோ பயிற்சி பண்ணிட்டே வரலாம். யாரும் கண்களை திறவாமல் கைகளை விடாமல் அப்படியே உட்காந்துருங்க. நான் ஓகேன்னு சொல்ற வரைக்கும் யாரும் நீங்க கண்களை திறக்கக்கூடாது, கைகளை விடக்கூடாது. நான் ஓகேன்னு கடைசியில சொல்லிட்டேன். அப்போ நீங்க கண்களை திறந்துக்கலாம். அது வரைக்கும் அப்படியே தியானத்துல, ஆழ்நிலை தியானத்துல எல்லாருமே ஒன்றி போயிடுவோம். இதோட கூட உங்களுக்கு ஒரு நல்ல மியூசிக் கொடுக்கப்படும், ஒரு நல்ல சங்கீதம் கொடுக்கப்படும். அதையும் கவனிச்சுட்டே வாங்க. உங்களது இயற்கையான, இயல்பான, மென்மையான, மிருதுவான, சாந்தமான, அமைதியான அந்த மூச்சு காற்றையே கவனிச்சுட்டு வாங்க. மூக்குக்குள்ள சஞ்சரிக்கும் மூச்சு காற்று மட்டும் அந்த காற்று மட்டும் நீங்க கவனிச்சுட்டே வந்தா போதும். வேற எங்கேயும் போகணும், வேற எங்கெங்கயோ போகும் மூச்சு. ஆனா அதெல்லாம் பின்தொடராதீங்க. உங்க மூக்குக்குள்ள சஞ்சரிக்கும் மூச்சு காற்றையே கவனிச்சுக்கோங்க. மூக்குங்கிறது ஒரு பிரமிட். அதனால அதுக்குள்ள சஞ்சரிக்கிற மூச்சு காற்றையே கவனிச்சுக்கோங்க. உள்ள ஒரு மூச்சு போகுது, வெளியில ஒரு மூச்சு வருது.
இயல்பான மூச்சு காற்ற இருக்கட்டும். இப்ப மூச்சு விட்டுட்டு இருக்கோம், அதை மாத்திரம் கவனிச்சா போதும். இதை கூட்டவோ குறைக்கவோ அதிகப்படுத்தவோ வேகத்தை அதிகம் பண்ணவோ அதெல்லாம் வேண்டாம். கட்டுப்படுத்தவோ எதுவும் செய்யக்கூடாது. இயங்குறபடி இயங்கிட்டே இருக்கட்டும். இப்ப எப்படி மூச்சு விட்டுட்டே தான் இருக்கும், அந்த இயங்குறபடி இயல்பா இயங்கிட்டே இருக்கட்டும். அதை கவனிக்க போறோம், அவ்வளவுதான். கவனத்தை எல்லாம் அந்த பக்கம் மாத்தி வைக்க போறோம். நம்ம மனசுல இருந்து இந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு நம்ம அந்த கவனத்தை மூச்சு பக்கம் திருப்பிட போறோம், அவ்வளவுதான். ரொம்ப சுலபம். அதனால அந்த சங்கீதத்தையும் கேட்டபடி, அந்த மியூசிக்கையும் அப்படியே கேட்டபடி உங்களது இயற்கையான மூச்சுடனே ஒன்றி விடுங்கள், இரண்டரை கலந்து விடுங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே தியானத்துல அமருவோம். சங்கல்ப தியானம் இருந்தவங்க சங்கல்ப தியானம் செஞ்சுக்கலாம். எல்லாரும் அந்த மியூசிக்கை கேட்டு அதன்படி செய்வோம். நான்கு, 3, 2, 1, 0. இப்பொழுது உங்கள் கைகளை இரு கைகளையும் பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி கையை பிரிச்சுட்டு கண் மேல வச்சுக்கலாம், இல்ல கண் பக்கத்துல வச்சுக்கலாம். இந்த விரல்கள் கண் மேல படுற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க, இல்லட்டா கண் பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்படி 5 நொடிகளுக்கு வச்சுக்கோங்க. 5, 4, 3, 2, 1, 0. இப்பொழுது கைகளை எடுத்துட்டு கண்களை திறந்துக்குங்க. எல்லாரும் கண்களை திறந்துக்கலாம். அதுக்கப்புறம் கர ஒலி எழுப்பணும், கை தட்டணும். தியானத்திற்காக எல்லாரும் கை தட்டுவோம். ரொம்ப அற்புதமா எல்லாரும் தியானம் செஞ்சிருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை அமுத்தணும் எல்லாரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அனுபவத்தை
நீங்க எங்கேயாவது குறிப்புல எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு பிரயோஜனப்படும். அப்புறம் இதுக்கு முன்னால நீங்க இன்னைக்குதான் வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னால நடந்த அந்த இந்த வகுப்புகள்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த தியான வகுப்புகள்லாம் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பிஎம்சி சேனல்ல அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி அது இருக்கும். அதை போய் பாருங்க. அதுல கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. திருப்பியும் போட்டு பாருங்க. மிக்க நன்றி அன்பர்களே. இனிமேல் கேள்வி பதில் அந்த செக்ஷனுக்கு வரும். கேள்வி பதில். சூர்யா, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வணக்கம் மேடம். நேற்று மாலை கேள்வி நேரம் முடிக்கும் தருவாயில் வந்த ஒரு கேள்வியை கேட்கிறேன் மேடம். எப்படி தாட்ஸ் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுவது, எப்படி பிரசன்ட்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டிவி அப்படின்றவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அதாவது தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். நாம நினைச்சு நேரடியா தாட்டை ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு ஒரு மறைமுகமான மார்க்கம் இருக்கு. அதாவது இன்டைரக்ட் வே. அதாவது நம்ம மூச்சை கவனிக்க அந்த கவனத்தை வேறொரு பக்கம் திருப்பி விடுறோம் இல்லையா, அப்ப அந்த கவனம் எண்ணங்கள் மேல இருக்காது, தாட் மேல இருக்காது. அப்ப மூச்சு பக்கம் தான் அந்த கவனம் இருக்கும். ஒரு மூச்சு உள்ள போகுது, வெளியில வருது. இது நம்ம அப்படியே இடைவிடாம அதை உணர்ந்துட்டே வருவோம். உணர்ந்துட்டே வர 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 இந்த எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகிடும். நடுநடுவுல எண்ணங்கள் புகும். ஆனா அந்த புகுந்துட்டு இருக்கும்போது அதுகளை விட்டுட்டு, அந்த எண்ணங்களை விட்டுட்டு நம்ம மூச்சு பக்கமே கவனத்தை திருப்பிட்டே வரணும். அப்ப நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சு அந்த மனமானது காலி ஆயிடும். வேற அடுத்த கேள்வி என்னது கேட்டாங்க? அதுலயே எப்படி பிரசன்ட்ல இருக்கிறது? பிரசன்ட்ல இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப தியானத்துல மூச்சை கவனிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நீங்க எந்த வேலை கையில இருந்தாலும் அந்த மூச்சை கவனிச்சு பாருங்களேன். இதே மாதிரி இந்த தியானம் இல்லாத நேரத்துல கூட மூச்சை கவனிச்சு பாருங்க. அப்ப கவனிக்கும் போது உங்களுக்கு அந்த கையில என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, என்ன படிச்சுட்டு இருந்தாலும் அது அந்த கவனம் இந்த பக்கம் வந்துடும். வேற பக்கம் போயிட்டு இருக்கிற கவனம், எண்ணங்கள் எல்லாம் சிதறி இருக்கும்போது அதையெல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வந்துறதுக்கு மூச்சு ரொம்ப உதவிகரமா இருக்கும். மூச்சை கவனித்தல் அப்படிங்கிறது உதவிகரமா இருக்கும். மூச்சை கவனிச்சுட்டே வாங்க. அப்ப பிரசன்ட்ல இருக்கலாம். நன்றி மேடம். அம்மா, நான் இங்கு வந்ததன் நோக்கம், பிறந்ததன் நோக்கம் எப்படி தெரிந்து கொள்வது? அதை முழுமையாக நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும்? பாலாமான்றவங்க இது கேட்டிருக்காங்க. சரி, நீங்க தியானம் செய்ய செய்ய உங்க குறிக்கோளானது, வாழ்க்கையின் குறிக்கோளானது தெள்ள தெளிவா உங்களுக்கே புரிஞ்சிடும். அது தியானம் கொஞ்ச நாள் கூட 41 நாள் தியானம் செஞ்சு பாருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு, வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டாக்கா பின்ன அதை எப்படி செய்யணும், அப்படி எப்படி நிறைவேற்றணுங்கிற மார்க்கம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க ரொம்ப நல்லா எழுதுவீங்கன்னாக்கா எழுத்து மூலியமா நீங்க அந்த சேவையை செய்யலாம். ஏதாவது ஒரு சேவையில ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு அந்த மார்க்கம் போக போக தெரியும். சோ தியானம் பண்ணிட்டே வாங்க. எவ்வளவு நாளா தியானம் பண்றீங்க எனக்கு தெரியல. ஆனா இந்த 41 நாள் முடியட்டும். அதுக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோள் தெள்ள தெளிவா தெரிஞ்சிடும். நன்றி மேடம். மகாலட்சுமி என்பவருடைய கேள்வி, பகவான் ரமண மகரிஷி கூறிய நான் யார், அந்த விசாரணை என்பதன் முக்கியத்துவமும் அதன் தேவை பற்றியும் விளக்கமாக சொல்லவும் அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரமண மகர்ஷி ரொம்ப பெரிய ஒரு மகான். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியால இருக்கிறவங்க மாத்திரம் இல்லாம வெளிநாடுகள்லயும் நிறைய பேருக்கு ரமண மகர்ஷி பத்தி தெரியும். அவர் எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னார்னாக்கா, நீங்கிறது யார் அதை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அவர் அதைத்தான் கண்டுபிடிச்சாரு. அவருடைய வாழ்க்கையில என்னாச்சு, 16 வயசா இருக்கும்போது அவர் ஒரு நாளைக்கு திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே படுத்துட்டு இருந்தவர் தன்னுடைய அந்த திடீர்னு உடலை விட்டு வெளியில அந்த சூஷ்ம உடல்ல வெளியில வந்துட்டாரு. அந்த பௌதிக உடலானது அங்க படுத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்துட்டே இருக்கும்போது இதுல அந்த உடல் தானா நான், இல்ல இந்த பக்கம் இதை பாக்குறேனே அது நானா, இந்த பார்க்கிற இந்த ஆள் தானா நான், இல்ல அந்த பார்க்கப்படும் அந்த உடல் தானா நான் அப்படிங்கிற அந்த கேள்வி அவருக்கு வந்தது. அப்புறம் இந்த உடல் அல்ல, உடல் மறைந்து போகக்கூடிய விஷயம், நான்கிறது இந்த மகத்தான ஆத்மா அப்படிங்கறத அவர் புரிஞ்சுட்டாரு. அது நான் யாருங்கிறத விட நான் எது
வாட்டமை ஹூஎம்ஐங்கிறதோட வாட்டமை அப்படிங்கிறது தான் சரியான கேள்வியா இருந்திருக்கும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அத வந்து யார் அப்படின்னு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான்கிறது அந்த மகத்தான ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி அந்த விசாரணைக்கு போகணும். அந்த விசாரணை பண்ணிட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து அது கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆமா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் வேணும் எல்லாருமே. தியானம் செய்ய 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 நிறைய புத்தகங்கள் படிக்க படிக்க நாம யாருங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிய வரும். அறிவுபூர்வமா தெரிஞ்சா கூட உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்கணும். அது வந்து நிறைய சாதகம் பண்ணி நிறைய புத்தகங்கள் படிச்சு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அப்படி நம்ம வந்து சேவை செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து அந்த ஞானமானது நமக்கும் கை கூடிடும். அப்படி செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா நம்ம இது பண்ணலாம். 2வது பார்த்து என்ன கேட்டாங்க கேள்வியில ரமண மகர்ஷி பத்தி எப்படி வருதுன்னு சொல்லியா, அதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி. அது எவ்வாறு அப்படி சும்மா செஞ்சுட்டே நான் யார் தினமும் ஒரு 1000 தடவை கேட்டா ஒன்னும் பதில் கிடைக்காது. ஒரு தடவை கேட்டுக்கங்க, நான் யார், நான் உண்மையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்னால வைங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே, அப்படித்தானே சொல்லியிருக்காரு இயேசுநாதர். அது உண்மையான வார்த்தை. அப்ப வந்து அதுல சத்தியம் இருக்கு. சோ நீங்க கேட்டுடுங்க, பிரபஞ்சம் தர நேரத்துக்கு தரட்டும். பொறுமையா இருங்க நீங்க. ஆனா இப்ப நான் சொன்ன அந்த 30 மார்க்கங்களை பின்பற்றி சுவாத்தியாயம், தியான பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து சஜ்ஜன சங்கத்தியம், இது 3ம் நீங்க செஞ்சுட்டே வரும்போது அந்த உங்களுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்துகிறது மூலியமாவும் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனை தரும். அப்ப அதுக்குள்ள வந்து உங்களுக்கு அது நீங்களும் பக்குவம் ஆயிடுவீங்க. அந்த பதில் கிடைச்சா அதை ஏத்துக்கிறதுக்குள்ள மனப்பக்குவமா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள உணர்ந்துக்கிறதுக்குரிய அந்த மனப்பக்குவம் வரணும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க வந்து பயிற்சி பண்ணிட்டே இருந்தாதான் அது கிடைக்கும். பதில் வந்திருக்கும், ஆனா உங்களுக்கு அது வந்து கையில கிடைக்காது. அந்த உணர்வு பூர்வமா நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க இல்லையா. அதுக்கு வந்து அதுக்கும் நாமளும் பாத்திரர்கள் ஆகணும். அதுக்கு வந்து இந்த 30 மார்க்கம் ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதனால வந்து நீங்க சும்மா கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒரு கேள்வி ஒரு தடவை தான் கேட்கணும். பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதுக்கு நம்மளை விட ரொம்ப அதிகப்படியான புத்திசாலித்தனம் உண்டு இல்லையா, பேரறிவை கொண்டது இந்த பிரபஞ்சமானது. அந்த பிரபஞ்ச ஆற்றலே நம்மளுக்கு வந்து அந்த பெரிய ஒரு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு வந்து அந்த பதிலை தந்துடும். ஆனா நம்ம பதிலுக்கு நாம வந்து உரியவர்களா இருக்கணும். அதுக்கு வந்து பாத்திரர்களா இருக்கணும். அதுக்கு நம்ம ரெடி ஆயிருக்கோம். நன்றி மேடம். மனம் நாசம் என்பதன் பொருள் யாது மற்றும் அதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றியும் கூறுவோம். இதேதான் மனம் நாசம்னாக்கா மனச வந்து எண்ணங்கள் இல்லாம செய்துக்கிறது, அதுதான் மனம் நாசம். மனநாசம்னாக்கா என்னது, மனதில் இருக்க எண்ணங்களே அகற்றிடுதுன்னு அர்த்தம். எப்படி அகற்றுவோம், மூச்சை கவனிப்பதன் மூலம் மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் வெளியில ஆக்கிடலாம். அதுதான் மனம் நாசம். அதை எப்படி செய்வதுன்னா இப்படிதான் பயிற்சி செஞ்சுட்டே வரணும். தினமும் பயிற்சி பண்ணி 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 பண்ணிதான் அது வந்து கைகூடும். முழுமையாக கைகூடணும்னா நிறைய நேரம் பயிற்சி வேணும். நன்றி மேடம். கேள்வி பதில்கள் வந்து இத்துடன் முடிவடையுது மேடம். நேற்று மாலை வந்து கிருஷ்ணகிரியில் பிரமிட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிஸ் கிச்சன்றவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அங்க போய் தியானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம். அப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, மேம் எனக்கு ஜாயின் பண்ணணும், லைவ் தியானம் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு போட்டிருக்காங்க. இங்க லைவ் தியானம் தான் நடந்துட்டு இருக்கு, லைவா நம்ம தியானம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதுல டெய்லி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நேற்று தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, டெய்லி நிறைய ஞானத்தையும் தியானமும் செய்யலாம். நாம் நிறைய ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம், தியானமும் செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் நண்பர்களே. தினம்தோறும் காலை 4 மணி முதல் 6 மணி வரை தியானம் நமது PMC சேனல் வழியாக நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். PMC நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.